ஹைடா சன்ஷைன்ஸ். இன்றைக்கி நம்ம தேங்க் ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். டைட்டில் வந்துட்டு ஃபாலன் டு மை பிரதர்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இன்ட்ரடக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வயனு காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க. உங்கள் பிரதர் வந்துட்டு இதில் ஹோபியை வச்சுக்கலாம். கிளி கத்துது. நான் பேசுகிறது கேட்குதா உங்களுக்கு? நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். ஆஹா, அது கிளி இல்லை, அணிலோட சத்தம். பக்கத்து வீட்டு மாடியிலேருந்து கத்துது. நான் கூட என்ன அதை விரட்டலான்னு வெளியில் வந்து பார்க்குறேன், பார்த்தா அணில். எனிஹவ், நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்டா. ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. நம்ம இன்ட்ரடக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? உங்கள் பிரதர் வந்து ஹோபி தேங் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. லைக் சின்ன வயசுலேருந்து ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு தேங்க்னா ரொம்ப பிடிக்கும். லிட்ரலி சின்ன வயசுலேருந்து அவர் மேலே வந்து உங்களுக்கு நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கும். சேம் திங் தேங்க்கும் வந்துட்டு உங்களைனா ரொம்பவே பிடிக்கும். பட் 2 பேர் இது வரையும் அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டதே இல்லை. பட் நீங்கள் அவரை சைட் அடிப்பீங்கன்ற விஷயம் அவருக்கு தெரியும். அவரை உங்களை சைட் அடிப்பார் அப்படின்ற விஷயம் உங்களுக்கும் தெரியும். பட் இன்னும் நீங்கள் 2 பேரும் உங்கள் ஃபீலிங்ஸை வந்து கன்ஃபஸ் பண்ணிக்கினதில்லை. ஓகேடா, இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் அது ஒரு சண்டே மார்னிங். நீங்களா நல்லா தூங்கி ஏஞ்சிட்டு அப்படியே தான் டைமை பார்க்குறீங்க. பார்த்தா 10 மணி ஆகுது. ஐயோ 10 ஆகிடுச்சா அப்படின்ட்டு கடகடன்னு போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நல்லா ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு மிரர் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கீங்க. பா, நல்லா இருக்க ஃபேஸு, ஹேர் ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் மாற்றணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அப்படியே தான் நல்லா சரி பண்ணிட்டுறீங்க. அப்படியே தான் இப்போ வெளியில் வந்துட்டு உட்காந்துட்ருக்கீங்களா? உங்கள் அம்மாவா, வைனே, என்னம்மா, என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வரட்டா? இருமா சாப்பிட்றேன். பின்ன எப்போ? டைம் பாரு. இருமா சாப்பிட்றேன் அப்படின்ட்டு டோர் சைடே தான் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா உங்கள் வீட்டு காலிங் பெல் அப்படியே ரிங் ஆகுதா? நீங்களா அப்படியே ஓடி போகிறீங்க ஒரு பெரிய ஸ்மைலோட. டோர் ஓப்பன் பண்ணதும் உங்கள் அண்ணா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? நீங்களாம் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா அதில் தேங்க் இல்லை. வந்த அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபுல்லாக அப்படியே ஆஃப் ஆகிடுது. வாங்கண்ணா, எல்லாம் வாங்க, உள்ளே வாங்க. வயன்மா, ஹோபி இருக்காண்ணா? இருக்காங்கண்ணா, ரூமில் தான் இருக்காரு. சரிம்மா அப்படின்ட்டு அவங்க எல்லோரும் அப்படி தான் மேலே போகிறாங்களா? நீங்களா சோகமாக அப்படி டைனிங்கில் உட்காடுறீங்க. உங்கள் அம்மாவா, என்னடி இப்போ என்னாச்சுன்னு மூஞ்ச தூக்கி வச்சு உட்காந்துட்ருக்க? ஒன்றும் இல்லை. சரி, என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு? உனக்கு பிடிச்சது தான் இட்லியும் சிக்கன் குழம்பும். சரி மையே, அதாவது சாப்பிட்றேன் அப்படின்னு சோகமாக அந்த இட்லியை பிச்சு உங்கள் வாயில் தான் வைக்கிறீங்களா? இப்போ பார்த்தா தயாங்கா ரொம்ப ஹேண்ட்ஸமாக உங்கள் வீட்டுக்குள்ளே தான் என்டர் ஆகுறாரு. லைக் ஒரு ஸ்மைலோட அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே நீங்கள் உங்கள் வாயில் அதை இட்லியை வச்சுக்கிட்டு அப்படியே தான் உங்கள் ஹெடை வந்து லைட்டாக பண்ணி பார்க்குறீங்களா? பார்த்தா தயாங்க அவ்வளோ ஸ்மார்ட் அண்ட் ஹேண்ட்ஸமாக இருக்காரா? உங்கள் கண்ணெல்லாம் அவர் மேலே தான். அவர் மட்டும் ஒரு செடியூசிங் லுக்கில் அப்படி தான் போயிட்டுருக்காரு. இப்போ நீங்கள் டக்குனு உங்கள் ஹெடை டவுன் பண்ணிவிட்டு ஓரக்கனால அவரை பார்க்குறீங்களா? அவரை அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே மேலே போயிருந்துருப்பாரு. இப்போ பார்க்கணுமே உங்கள் எக்ஸைட்மெண்ட்டு. ஐயோ வந்துட்டானா? லேட்டா? ஆஹா, என்னமா இருக்கான், அதுக்கும் அந்த ஒயிட் ஷர்ட்டில். ஐயோ சொல்லவே வேணாம், அம்புட்டு அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சி எக்ஸைட் ஆகிட்டுருக்கீங்களா? லைக் உங்கள் ஃபேஸ்லேயே அவ்வளோ இதுவாக தெரியுது. உங்கள் அம்மாவா, என்னடி இவ்வளோ நேரமாக மூஞ்சி என்னமோ தொங்க போட்டு உட்காந்துட்டு இருந்த, இப்போ என்னடி ஃபேஸ் ஃபுல்லாக இவ்வளோ பிரைட்னஸ்ஸு? அது ஒன்றும் இல்லை. என்னமோ பொடி லூஸு அப்படின்ட்டு உங்கள் அம்மா வேறு போயிட்டுறாங்களா? நீங்களா அப்படியே தான் எக்ஸைட்டிங்காக இருக்கீங்க. பார்த்தா இப்போது ஹோபி அப்புறம் தேங்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு மேலே காரிடாரில் தான் நின்று பேசிகிட்ருக்காங்களா? நீங்கள் கீழே சோஃபாவில் ஒரு புக்கை வச்சு உட்காந்துட்ருக்கீங்க. லைட்டாக மேலே பார்க்குறீங்க. தேங்கதா அவ்வளோ அழகாக இருக்காரா? உங்களுக்கு அவரை பார்க்குறீங்க, ப்ளஷ் ஆகுறீங்க. இப்போ தயங்க பார்த்தா அவர் உங்கள் சைடு தான் பார்க்குறாரு. நீங்கள் பார்த்து ப்ளஷ் ஆகுறதா அவர் பார்க்குறாரா? அவருக்கும் ஒரே ஹாப்பினஸ் தான். அவரும் ஸ்மைல் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்காரு. இந்த டைமில் உங்கள் அம்மா தான் ஜூஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்களா? எல்லாத்தையும் அப்படி தான் ட்ரேயில் எடுத்து வைக்கிறாங்க. வைனே, என்னம்மா?
என்னால் மேலே வரை ஏறி போக முடியாது, கால் வலிக்குது. இந்தா ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன், அண்ணா ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் போய் கொடு. ம் நானா? பின்ன நீ தான், போ கொடு போ. அவனை கூப்பிடேம்மா, அவனே வந்து எடுத்துக்கிட்டு போட்டோம். உனக்கு போய் சொன்னேன் பாரு அப்படின்ட்டு ஹோபி ஹோபி அப்படி சொல்லிட்டு கற்றுட்டு இருக்காங்களா. அவரா, என்னம்மா? இதோ இங்கே ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன், வா எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடு. சரிங்கம்மா அப்படின்றாரு. இப்போ அவங்க எல்லாருமே, மச்சான் அப்படியே நம்மளே கீழே போகலாம் வாடா, எதுக்கு மேலே வந்து எதுக்கு கீழே போட்டு அப்படியே குடிச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லோரும் அப்படி தான் கீழே வராங்களா. நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க. இப்போ வந்துட்டு எல்லாம் ஒரு கிளாஸ் ஆஃப் ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே சிப் பண்ணிகிட்டு இருக்காங்களா. எங்கள் தேங்காய் சிப் பண்ணுற மாதிரியே அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்களும் அவரை பார்க்குறீங்க. இந்த டைமில் உங்கள் அண்ணா ஃப்ரெண்டு தான் வயன். அண்ணா எப்படி போகுது காலேஜ்லாம்? சூப்பராக போகுது. அப்படியா, சரி சரி. எப்போ பார்த்தாலும் புக்கும் கையமாக உட்காந்துட்டு இருப்பேன், நாங்களும் பார்க்குறோம், நாங்கள் வர எவ்ரி சண்டே அப்படி தான் இருப்பேன், ரொம்ப நல்லா படிப்பியோ அப்படின்றாங்களா. நீங்களா சிரிக்கிறீங்க. இப்போ ஹோபியா விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்து ஹோபியா முறைக்கிறீங்க. ஏன்டா மச்சா சிரிக்கிற? அவள் வேற சும்மா உங்கள் முன்னாடி பில்டப் படிச்சுட்டு இருக்காடா, ஒன்றும் படிக்க மாட்டாடா, சரியான தத்தி அப்படின்ட்டு கெக்கன்னு சிரிக்கிறாரா. நம்மளுக்கு தான் தெரியுமே நம்ம ஹோபி எப்படி சிரிப்பாருன்ட்டு. அந்த சிரிப்பு சிரிக்கிறாரா. உங்களுக்கா வாடவே போகுது. தயங்க வேற சிரிச்சிட்ருக்காரா. போச்சு போச்சு, மானத்தை வாங்குறான் இவனை. சிரிச்சல, இருடா இன்னைக்கு உன் ட்ரெஸ்ஸுக்குள்ளே கருப்பாக பூச்சி விட்டுடுறேன் அப்படின்ட்டு உங்களோட மைல்ட் வாய்ஸு அப்படி தான் முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஹோபியா, என்ன நீ முறைக்கிற? சொல்கிறேன், எதுக்கு முறைக்கிறேன்னு சொல்கிறேன். எல்லாரும் முன்னாடியே என் மானத்தை வாங்குறானே அப்படின்ட்டு மைண்ட் வாய்ஸா அப்படிதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க எல்லோரும் அப்படியே கிளம்பி வந்துருப்பாங்களா. இப்போ நீங்கள் ஹோபியை தான் தேடி போகிறீங்க. அண்ணா ஏன்டி கத்துற? எவ்வளோ கொழுப்புனக்கு? ஏய் என்ன 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 உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் முன்னாடியும் என் மானத்தை வாங்குற, நான் ஒன்றுமே படிக்க மாட்டேன் தத்தின்னு சொல்லி சிரிக்கிற. உண்மையாக தானே சொன்ன வயன் அப்படின்ட்டு அகேன் சிரிக்கிறாரா. உங்களுக்கா சரி கால்டு அப்படியே ஓடி போகிறீங்க. அவரோட முதுகுலேயே ஓடி போடுறீங்களா. அவரா, ஏன்டி அடிக்கிற, வலிக்குதுடி, சிரிப்பியா நீ? இனிமேல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்னை கலாய்ச்சி சிரிப்பியா அப்படின்ட்டு அகேன் அடிக்கிறீங்களா. அவரா, வேணாம் அப்புறம் நான் அடித்தேன்னா நீ அழுதுடுவ. ஆமாம் போ அப்படின்ட்டு அகேன் அடிக்கிறீங்களா. இங்கே ஹோபியா உங்கள் கையை பிடிச்சி அப்படியே முறுக்கிறாரு. ஏண்டி சொல்லிகிட்டே தானே இருக்கேன், ஏன் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹேண்டை பிடிச்சி அப்படியே ட்விஸ்ட் பண்ணுறா. அவங்களுக்கா செம்ம பெயின் ஆகுது. அப்படியே உங்கள் அம்மாவை தான் கத்திட்டுருக்கீங்க. உங்கள் அம்மாவா அப்படியே மேலே வராங்க. என்னடா இதெல்லாம்? நான் கம்முன்னு தான் இருந்தம்மா, அவள் தாம்மா வந்து ஸ்டார்ட் பண்ணா. ஷப்பா, உங்களை விட எனிமீஸ் கூட பெட்டர்னு நினைக்கிறேன்டா. எப்பயாவது ஒரு டைம் தான் சண்டை போட்டு மற்ற டைமில் கம்முனாவது இருப்பாங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்களோ. அவன் என்ன பண்ண பாத்தியா? கீழே எல்லாரும் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்தி சிரிச்சாமா. என்ன அசிங்கம் இருக்குது? அதுதானே உண்மை. நீயுமா? நீ ஒழுங்கா படித்தா நாங்கள் ஏன் உன்னை பார்த்து கலாய்க்க போகிறோம் அப்படின்ட்டு உங்கள் அம்மா வேற சிரிக்கிறாங்களா. ஹோபி அகைன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கா புஷ்ஷுன்னு போகுது. போங்க எல்லாம் இப்படி தான் போங்க அப்படின்ட்டு அப்படிதான் நீங்கள் போயிட்டு உங்கள் ரூமில் உட்காந்துடுறீங்க. இங்கே ஹோபியா உங்கள் பின்னாடியே வராரு. வயன், நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன என்ன என் தங்கச்சி கோச்சிக்கிட்டாளா அப்படின்ட்டு ஸ்லோவாக உள்ளே வராரா. இப்போ எதுக்கு நீ ஐஸ் வைக்கிற? இல்லை கோவமாக உள்ளே வந்துட்டியே அதான் கோச்சிக்கிட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு மூஞ்ச திருப்பிட்டு உட்காடுறீங்களா. அவரா, உங்களை வந்து பேக் பண்ணிட்டே, அச்சோ சும்மா தான், அது வந்து என் தங்கச்சி அசிங்கப்படுத்துகிறோம் அப்படின்லாம் இல்லை, சும்மா தான். இப்போ நீங்கள் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு அவரை பார்க்குற மாதிரி நிற்கிறீங்க. அதுக்கு நீ சிரிப்பியா? நல்லா படிக்க மாட்டேன்னு சொல்லி அங்கேயும் ஸ்டாப் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, நீ எப்படி சிரிச்ச? கெக்க பெக்கன்னு விட்டுருந்தா ஃப்ளோரில் விழுந்து சிரிச்சிருப்பேன், அந்த அளவுக்கு சிரிச்ச. அது உனக்கே தெரியும்ல, எனக்கு கொஞ்சம் சிரிப்புனா கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஓவராக சிரிச்சிடுவேன். அப்படி தான் சிரிச்சிட்டு வயன், சாரி அப்படின்ட்டு அவர் காது பிடிக்கிறாரா. சரி சரி, இனிமேல் அப்படி பண்ணாத. பண்ண மாட்டேன். கோவம் போச்சா? போச்சு. சரி, உனக்காக நான் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன், சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சாப்பிட்டுமா என் தங்கச்சி இன்னும் கோவமாக இருக்கா? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்போ என்ன நீ என்னை தீனி பண்ணாரோன்னு சொல்ல வரியா?
சொல்ல வரலாம்னு தான் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஓடுறாரா அப்படிங்களா உன்னை அப்படின்ட்டு அப்படிதான் ஹோபியை துரத்துறீங்க. அவரும் சிரிச்சுக்கிட்டே ஓடுறாரு, நீங்களும் பின்னாடி ஓடுறீங்க. பார்த்தா இந்த டைமில் உங்கள் வீட்டுக்கு கால் தான் வருது. உங்கள் அம்மாவா அப்படி தான் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சைட் தயங்க அம்மா தான். ஹலோ அண்ணி. சொல்லுங்க அண்ணி. அது வந்து நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் வந்துடணும். அப்படிங்களா? சரி சரி, நீங்கள் மட்டும் இல்லை, ஹோபி வைன் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுங்க. அண்ணி கண்டிப்பாக வந்துடுறோம் அப்படின்ட்டு அந்த கால் வந்து கட் பண்ணுறாங்களா. நீங்கள் வர மேலே 2 பேர் இப்படி ஓடிட்டு இருக்கீங்களா. உங்கள் அம்மாவா 2 பேரையும் கத்துறாங்க. 2 பேரும் நீங்கள் அப்படியே கீழே வரீங்களா. என்னம்மா? என்னடா ஹோபி, நாளைக்கு தாங்க வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷனாமே. ஆமாம்மா, அவன் கூட ஏதோ சொல்லிகிட்டு இருந்தான். ஆமாம். அப்படியா? சரி, வர சொல்லி தாங்க அம்மா தான் கால் பண்ணாங்க. 3 பேரும் போகிறோம். நான் கண்டிப்பாக போவேன், நீங்கள் 2 பேரும் என்னன்னு எனக்கு தெரில அப்படின்றாரா. இப்போ நீங்கள் நானும் கண்டிப்பாக தான் போவேன் அப்படின்றீங்க. உங்கள் அம்மாவா நானும் தான் கண்டிப்பாக போவேன், போங்க போங்க அப்படின்றாங்க. நீங்களும் அப்படியே போயிருந்துருப்பீங்க. அன்றைக்கி தேவுமே அப்படி தான் போகுதான். அன்றைக்கி நைட்டா உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்கலை. நாளைக்கு தேங்க வீட்டில் ஃபங்க்ஷனு, நம்ம எப்படி போகலாம், எந்த மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணலாம், என்ன ட்ரெஸ் போட்டால் தேங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்டில் சரியாக தூக்கமே வரமாட்டேன் தான். நீங்களா உங்கள் வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணி இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் அப்படி தான் தேடிட்டுருக்கீங்க. அப்பா இதை போடலாம் செம்மையாக இருக்கும் அப்படின்ட்டு கடைசியாக ஒரு ட்ரெஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணுறீங்க. நாளைக்கு நம்மளை தேங்க் பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவான். ஐயோ எனக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்கலையே அப்படின்ட்டு அப்படி தான் படுத்துட்ருக்கீங்களா. அன்றைக்கி டேவும் அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷனுக்கு வேறு போகணுமா. நீங்களா நல்லா ரெடி ஆகுறீங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுற ட்ரெஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு. ஆஹா பையன் என்ன இவ்வளோ அழகாக இருக்க, உங்கள் அண்ணன் உனக்கு பட்டுடும் போலையே அப்படின்ட்டு உங்களை நீங்களே ரசிச்சிட்ருக்கீங்களா. அப்படி தான் நீங்கள் வந்து கீழேயும் வரீங்களா. உங்கள் அம்மாவா எங்கிட்ட கிளம்பிட்ட. தேங்க வீட்டுக்கு. தேங்க வீட்டுக்கா? அதுக்குள்ளேயேவா? ஆமாம். ஏண்டி ஃபங்க்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்கே, அதுக்குள்ளே போகிறியா? ஆமாம் போ. இருடி 2 பேரும் சேர்ந்து போகலாம். என்ன இல்லை, நான் இப்போவே போகிறேன். ஆண்டி எனக்கு தான் ஃபோன் பண்ணாங்க, நீயும் கண்டிப்பாக வரணும்னு சொன்னாங்க. ஸோ நான் இப்போவே போகிறேன். ஏண்டி நானும் வரேன்னு சொல்கிறேன்ல. ஏம்மா அண்ணா காலையிலேயே போயிட்டான், அவனை ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டியா? விட்டுட்டேன். நான் ஒரு 1 hour முன்னாடி போகிறேன், அதுக்கே இவ்வளோ கேள்வி கேட்குறேன். நான் போகிறேன் போமா, நீ பக்கத்து வீட்டு ஆண்டியோடு வந்துடு அப்படி சொல்லிட்டு அப்படியே ஓடுறீங்களா. உங்கள் அம்மாவா அப்படியே பார்க்குறாங்க. என்னமோ பைத்தியம் அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்து உள்ளே போயிடுறாங்களா. நீங்களா தேங்க வீட்டுக்கும் போயாச்சு. உங்கள் ட்ரெஸ்ஸில் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. ஆண்டி அப்படின்றீங்க. அவங்களா வயன் வாடா 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 வந்துட்டேன் அப்படின்ட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. வாவ் செம்மையாக இருக்கே இந்த ட்ரெஸ் உனக்கு. தேங்க்யூ ஆண்டி. அப்புறம் என்ன ஆண்டி வீட்டில் யாரும் காணோம். அதுவா ஃபங்க்ஷன் வீட்டில் இல்லைடா, ஹாலில் தான். ஓ ஃபங்க்ஷன் ஹால்லையா? ஆமாம். இதோ கிளம்பிட்டேன், நானும் கிளம்ப வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. பார்த்தா தாயாங்க அம்மா என்னம்மா என்னோடய ஃபேவரட் கலர் ஷர்ட் இங்கே தான் வச்சேன், அதுக்குள்ளே அதை காணோம். அவங்களா போகிற நேரத்தில் தான் எல்லாம் தேடுவான் இவன், ஷர்ட் எங்க பேண்ட் எங்கன்ட்டு. அங்கேயே இருக்கும் பாரு தாயாங்க. இங்கே இல்லைம்மா, எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன், எங்கே தான் வச்சிங்க. ஐயோ டைம் ஆகுது, அங்கே போய் பார்க்கணும். அவங்களாம் எப்படி போகுது என்ன ஒன்றும் தெரியல, இவன் வேறு ஷர்ட்டு பேண்ட்டுன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அவங்க வந்து மேலே போகிறாங்களா. இப்போ நீங்களா ஆண்டி இருங்க, ஷர்ட்டு தானே நான் தேடி கொடுக்குறேன், நீங்கள் போங்க, ரொம்ப டைம் ஆகிற மாதிரி இருந்தா. அப்படியா சரி, அவனுக்கு எடுத்து கொடுத்துடுமா, எனக்கு ரொம்ப டைம் ஆகுதுடா, அங்கெல்லாம் எப்படி ஏற்பாடு போகுதுன்னு எனக்கு தெரில, நான் அங்கே வேறு போய் பார்க்குறேன். ஓகே ஆண்டி நீங்கள் போங்க. சரிம்மா அப்படின்ட்டு அங்கே வேற போயிட்டுறாங்களா. அப்படிங்களா ஸ்லோவாக தான் படி ஏறி மேலே போகிறீங்க. ஐயோ போகலாமா வேணாமா, ஒரு மாதிரி இருக்கே. தேங்க் நம்மளை பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவான். வைனே என்னடி இன்னைக்கு ரொம்ப தைரியமாக தான் வந்துட்டேன், ஆனால் ரூம்குள்ளே போக இவ்வளோ பயமாக இருக்குது. தேங்க் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு வேறு தெரியலையே அப்படின்ட்டு அவர் டோர்கிட்டயே தான் நின்றுட்டே இருக்கீங்களா. இப்போ தேங்கா வெடுக்குன்னு அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்றாரு. பார்த்தா நீங்கள் நின்றுட்டுருக்கீங்களா.
அவரா அப்படியே மெஸ்மரைசிங்காக உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் உங்கள் ஹெடை டவுன் பண்ணிட்டீங்க. லைட்டாக ஹெடை அப் பண்ணி அப்படியே அவரை பார்க்குறீங்க, ஸ்மைல் பண்ணுறீங்க, அகெயின் டவுன் பண்ணிடுறீங்க. அவர் மட்டும் வெச்ச கண்ணு வாங்காமல் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அது ஆண்டி இல்லை, ஃபங்க்ஷன் ஹால் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்றீங்களா? அவரா அது கூட கேட்டாரான்னு தெரில, அந்த அளவுக்கு உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்களா என்னது இது, ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லை, அப்படியே பார்த்துட்ருக்காரு அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறீங்களா? தயாங் உங்களை தான் ஆண்டி இல்லை அப்படின்றீங்க. அவரா உங்கள் ஹேண்டை பிடிச்சி வெடுக்குன்னு அவர் ரூம்குள்ளே இழுத்துட்டு அந்த டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. நீங்களா தயாங் என்ன தயாங், ஹே என்னடி இப்படி இருக்க? செம்மையாக வந்திருக்க. அது அது ஃபங்க்ஷன் இல்லையா? அதான் தயாங். பையன் வேறு லெவலில் இருக்கடி. உங்களுக்கு வேறு ப்ளஷ் ஆகுது. நீங்கள் அப்படியே உங்களை வேறு லிப்பை பைட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஹெட்டை டவுன் பண்ணிடுறீங்க. அது அது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களா? அவரா ஒரு ஸ்டெப் உங்களுக்கு ஃபார்வர்டில் வந்துட்டுருக்காரு. ஆமாம், நீ என்ன பண்ணுறீங்க? அது நான் ஆண்டி பார்க்க வந்தேன். ஓ, அம்மாவை பார்க்க வந்தேன்னா கீழே தானே இருக்கணும். என் ரூம் டோர் முன்னாடி என்ன வேலை? அது 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 நீங்கள் ஆண்டியை கூப்பிட்டுட்டு இருந்தீங்களா? அவங்க இல்லை, கிளம்பிட்டாங்க. அதை சொல்லலான் தான் வந்த தயாங். ஓ, அப்போது அம்மா எல்லாம் கிளம்பிட்டாங்க. அப்போ நீயும் போக வேண்டியது தானே? யாருமே இல்லாத வீட்டில் நீ மட்டும் எதுக்கு இருக்க அப்படின்ட்டு அவரோட ஐப்ரோவை அப்படி தான் ரைஸ் பண்ணுறாரா? நீங்களா ஐயோ என்ன இத்தனை கேள்வி கேட்குறான் அப்படின்ட்டு உங்கள் மைண்ட் வாய்ஸு சொல்லுடி. ஒன்று தானே கேட்குறேன். அம்மா போயிட்டாங்கன்னா அம்மாவோட நீயும் கிளம்பி போயிருக்கணும்ல, நீ என்ன பண்ணுற வீட்டில்னு கேட்டேன். அது அது வந்து அது இப்போ அவர் உங்கள் ஹிப்பை பிடிச்சி அவரை கிட்ட இழுத்துக்கிறாரா? நீங்களா அப்படியே பாடிக்கு பம்ப் ஆகி நிற்கிறீங்க. லைக் அவர் உங்கள் ஐஸை பார்க்குறாரு, நீங்கள் அவரோட ஐஸை பார்க்குறீங்க. சொல்ல என்ன பார்க்கணும், அதுக்கு தானே இருக்க. நீங்களா எந்த ஆன்சருமே சொல்லலை, ஜஸ்ட் அவரை பார்த்துட்ருக்கீங்க. இன்னைக்கு நல்லா ரெடியாகி வந்திருக்க. இந்த அட்டையர் எனக்கு காட்டணும், அதுவும் ஒரு ரீசன் தானே. நீங்கள் இன்னும் சைலண்டாக தான் இருக்கீங்களா? என்ன மேடம் பேச மாட்டீங்களோ? அது வந்து வந்து தயாங் உங்கள் ஹேண்ட்ஸ் என் ஹேண்ட்ஸ் ஹிப்பு மேலே இருக்கு. ஆமாம், நான் அங்கே தானே கை வச்சு உன்னை இழுத்தேன், ஸோ அங்கே தான் இருக்கும். என்ன தயம் இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க? ஏன் அதில் என்ன தவறு இருக்குது அப்படின்ட்டு உங்கள் ஸ்டொமக்கெலாம் ஃபிங்கர்ஸ் வச்சு அப்படி ப்ளே பண்ணுறாரா? உங்களுக்கா செம்மையாக கூசுது தயாங். எனக்கு கூசுது தயாங். அப்படியா, சரி ப்ளே பண்ணல விடு அப்படின்ட்டு அவர் ஹேண்ட்ஸை ஜஸ்ட் உங்கள் ஹிப்பு மேலே அப்படியே வச்சுருக்காரா? நீங்களா அது நான் நான் போகணும் தயாங். போகலாம் இருடி. ஏய் சொல்லு, ஏன் இந்த ட்ரெஸ் எனக்கு காட்டணும்னு நீ ரொம்ப ஆசைப்பட்ட? அது அது வந்து சொல்லுடி அப்படின்ட்டு அவருக்கு இன்னும் டைட் பண்ணுறாரா? நீங்களா அது எனக்கு பிடிச்ச ஒரு பர்சனுக்கு காட்டணும், அதான்
அவர் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் அப்பியர் ஆகுது. பிடிச்ச பர்சன்னா எந்த விதத்தில்? எந்த விதத்துலன்னா ஃப்யூச்சரில் என் குழந்தைக்கு அப்பா ஆகிற மாதிரி. அவரா? ஆஹா, அப்போது நான் தான் உன் ஃப்யூச்சர் ஹஸ்பண்டுன்னு சொல்கிறேன், அப்படியா? நீங்கள் டப்புனு உங்கள் ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு அப்படின்றீங்க. அவரா? அப்போ ஒரு டைம் கூட என்கிட்ட இந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னதே இல்லையே. நீங்கள் மட்டும் என்ன என்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? இல்லையே. ஆனால் பாருங்கள், இன்னைக்கு நான் உங்கள் கூட எப்படி நின்றுட்டுருக்கேன். பாயிண்ட்டு தான். அப்போது நான் உன்னை சைட் அடிப்பேன்னு உனக்கு தெரியும், அப்படி தானடி? தெரியுமே. ஆஹா, நீங்கள் மட்டும் என்ன தயோங், நானுமே உங்களை பார்ப்பேன்னு உங்களுக்கு தெரியும்ல. நல்லாவே தெரியுமே. சண்டே ஆனால் போதும், கரெக்டாக வந்து டைனிங்கில் உட்காந்துட்ருப்பேன். அப்புறம் சோஃபாவுக்கு போவேன். அதுக்கப்புறம் நான் எங்கே இருக்கேன்னு தேடி என்ன சைட் அடிச்சிட்ருப்பேன். இது தானே உன்னோட ரொட்டீனே. எக்ஸாக்ட்லி. உங்களுக்காக தான் நான் சீக்கிரமாக எழுந்துச்சு ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அப்படியா? ஏன், அதுக்கு ரீசன் என்ன? சொன்னேன். இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் வேர்டு இருக்கும்ல, அது சொல்ல, அது கேட்கணுன்னு ஆசையாக இருக்கு. அதுவா? அதே தான், சொல்ல பார்ப்போம். ஐ லவ் யூ தயோங். அவருக்கா ஒரு ஒயிட் ஸ்மைல் வருது. நீங்கள் சொல்ல மாட்டிங்களா? சொல்லிட்டா போச்சு அப்படின்ட்டு அப்படியே தான் உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே ஜென்டலாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரா. நீங்களும் உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கிஸ்ஸை வாங்கிட்டுருக்கீங்க. இப்போது அந்த கிஸ் அப்படியே பிரேக் ஆகுது. ஐ லவ் யூ டூ வயன், ஐ லவ் யூ டூ அப்படின்றாரு. நீங்களும் அப்படி தான் ஸ்மைல் பண்ணுறீங்க. பார்த்தா ஹோபிக்கிட்ட தான் கால் வருது. அவரா? ஓ அண்ணாடி அப்படின்ட்டு அந்த கால் அப்படியே அட்டன் பண்ணுறாரு. அந்த சைடு ஹோபியா? டே மச்சான், இன்னும் எவ்வளோ நேரம் தான் ஆகும் நீ வரதுக்கு? இது உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்டா, காலையிலேயே நாங்கள் வந்துட்டோம், சரி இன்னும் இங்கே வரலை. டே வரேன்டா. ஏன்டா கத்துற? பின்ன உங்கள் அம்மாலாம் இங்கே உன்னை தேடிட்டு இருக்காங்க, சீக்கிரம் கிளம்பி வாடா. வந்துட்டேன் 5 மினிட்ஸ் வந்துட்டேன். அவரா? சீக்கிரம் வந்து சேரு அப்படி சொல்லிட்டு அந்த கால் கட் பண்ணுறாரா. இப்போது தேங்க்தா. கத்திக்கிட்டு இருக்கான், போகணுமா? இன்னொரு நாள் இதெல்லாம் வச்சுக்கலாம், இப்போதைக்கு இங்கேருந்து கிளம்புவோம் அப்படி சொல்லிவிட்டு அவரும் சம் ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்டை கோத்திக்கிட்டே அப்படி தான் 2 பேரும் ஃபங்க்ஷன் ஹாலுக்கும் போயிட்டுறீங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் யாரோ அவர் யாரோ அப்படின்ற மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறீங்களா. ஃபங்க்ஷனும் சூப்பராக போகுது. அங்கே ஃபுல்லாக தேங்க் உங்களை சைட் அடிக்க, நீங்கள் அவரை சைட் அடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நிறைய க்யூட் திங்ஸ்லாம் அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு வழியாக அதெல்லாம் சூப்பராக கம்ப்ளீட் ஆகுதா. இப்போது நீங்கள் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு தான் போகிறீங்க. லைக் உங்கள் அம்மா, நீங்கள், ஹோபி ஃப்ரெண்ட்ஸு, தேங்க எல்லாருமே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படி தான் போகிறீங்களா. உங்கள் அம்மாவா சம் ஐட்டம்ஸ்லாம் எல்லாேருக்கும் வைக்கிறாங்க. வைனே இந்தா இதை எடுத்துகிட்டு போயிட்டு தேங்கண்ணாக்கு கொடு, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், போ கொடு. எதை? அண்ணாவா? ஏன்டி எப்படி கத்துற? அண்ணாதான், போ தேங்கண்ணாக்கு கொடு. இது மா தேங்கலாம் எனக்கு அண்ணா கிடையாது, இன்னொரு வாட்டி அண்ணான்னு சொன்னேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்னடி பொதுவாக நீ ஹோபியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அண்ணான்னு தானே கூப்பிட்டுட்டு இருப்ப? எல்லாரையும் கூப்பிடுவேன், ஆனால் தேங்க நான் எப்போ கூப்பிட்டேன்? அண்ணாலாம் கிடையாது. ஏண்டி எதுக்கு கிடையாது? அம்மா அது அப்படி தான், அது என்னமோ தயங்க மட்டும் அண்ணான்னு கூப்பிட எனக்கு நேச்சுரலாக வரலம்மா, அவ்வளோதான். ஃபோர்ஸ் பண்ணாதம்மா, தயங்க எனக்கு தயங்க, அவ்வளோதான். என்ன பைத்தியமோ நீ, இந்தா போ எடுத்துகிட்டு போயிட்டு கூடு அப்படின்றாங்க. நீங்களும் அதை வாங்கிட்டு ஸ்லோவாக போகிறீங்களா. அவர் ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் ஸ்லோவாக அங்கே போயிட்டு அவர் பிளேட்டில் அதை எடுத்து வைக்கிறீங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு.
அது அம்மா உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. அவரா? ஓ ஓகே அப்படின்ட்டு சிம்பிளாக சொல்லி விட்டுடுறாரா. நீங்களும் அப்படி தான் சாப்பிட்றீங்க, அவரும் அப்படி தான் சாப்பிட்டு இருந்திருப்பாரு. அப்படி தான் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. நீங்களா அந்த ஹெவி ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் படுத்துக்கிறீங்க. அப்பா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக அதை போட்டுட்டு சுற்றுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே படுத்துட்ருக்கீங்களா. பார்த்தா கால் வருது, நீங்களும் அட்டன் பண்ணுறீங்க. ஏய் நீங்கள் வெடுக்குன்னு நினச்சி உட்காடுறீங்க. தயாங்? நானே தான். என்ன பண்ணுற? அது அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் படுத்துட்ருக்கேன். ஏன் மேடம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டிங்களா? அந்த ஹெவி ட்ரெஸ் போட்டு இவ்வளோ நேரம் இருந்ததும் ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்போது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டியா? அது சொல்லு. ஆக்சுவலி அந்த ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டேன், ஆனால் இன்னும் எதுவும் போடலை. என்னடி சொல்கிற? இப்போ தான் ரிமூவ் பண்ண உங்ககிட்டேருந்து கால் வந்தது. இப்போ தான் இன்னொரு ட்ரெஸ் எடுத்து போடணும். ஏ வைனே, நல்ல சான்ஸு, நான் வேணா வீசி பண்ணட்டா? அதெல்லாம் வேணாம். பண்ணுறேன்டி. வேணா தயாங். நான் ஒன்றும் எல்லாம் காட்ட சொல்லி கேட்க மாட்டேன்டி. எவ்வளோ வரையும் தெரியுதோ அது வரையும் பார்த்துக்கிறேன். சே போங்க தயாங் அப்படின்றீங்களா? அவரா? ஏ மயிரே, நடிக்காதடி. நான் இப்படிலாம் பேசுவேன்னு உனக்கு நல்லா தெரியும். ஏன் நான் கேட்டப்போ ஆமாம் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு ஏதோ ஒரு பொய்க்கு சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லலை? ஏண்டி சொல்லலை? அப்படி சொன்னால் நான் இப்படி கேட்பேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு தானே நீங்களா அப்படி யோசிக்கிறீங்க? ஐயோயோ, எப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிட்றாரு இவர் அப்படின்ட்டு உங்களோட மைண்ட் வாய்ஸா ஆன்சர் தாங்க. சொல்லடி, அதுக்கு தானே நீ பண்ண. கேடி, எனக்கு தெரியும்டி நீ எப்படின்ட்டு அப்படின்றாரா. நீங்களா? அது அது வந்து அது வந்து போய் அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ நான் விசி பண்ணுறேன், நீ அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு அப்படி தான் விசியும் கால் பண்ணிடுறாரா. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. அச்சோ, நான் வெறும் இன்னர்ஸோடு இருக்கேன், எப்படி கால் அட்டன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அப்படியே பார்க்குறீங்களா. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்படி தான் அட்டன் பண்ணுறீங்க. அவரா? என்னடி மூஞ்சி மட்டும்தான் தெரியுது? அவ்வளோதான் காட்ட முடியும். ஏண்டி, ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டி நான் வேறு எதுவும் கேட்க மாட்டேன்ட்டு, அதுக்குன்ட்டு மூஞ்சை மட்டும் தெரிகிற மாதிரி கேமராவை செட் பண்ணிட்டியா? ஆமாம். அடி பாவி உன்னை. ஏண்டி, ஆசையாக கால் போட்டேன், அதுக்காவது ஏதாவது பார்த்து பண்ணலாமே. அதெல்லாம் எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை, எதுவாக இருந்தாலும் ஆஃப்டர் மேரேஜ் தான். என்ன? ஆமாம், எதுவாக இருந்தாலும் ஆஃப்டர் மேரேஜ் தான். பையனே, என்ன நீ வெறுப்பேத்துற? நான் என்ன பண்ண தயம்? நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இது எதுவும் வேணான்ட்டு, நீங்கள் தான் கேட்கல, கால் பண்ணிங்க. சரி ஓகேன்ட்டு நானும் அட்டன் பண்ணிட்டேன். இதில் என்ன இருக்குது? சரிடி, அப்படி வரல நீ. வச்சுக்கோ, அப்படியே வச்சுக்கோ. இன்னும் 2 நாளில் நான் உன்னை மேட்ரு முடிக்க போகிறேன். என்ன? ஆமாம், கன்ஃபார்ம் 2 நாளில் நான் உன்னை மேட்டர் முடிக்க போகிறேன். என்ன? ஆமாம், இப்போ ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டல, அதுக்கு தான் 2 நாள் கழிச்சு உன்னோட பெட்ரூமில் மீட் பண்ணலாம் வயன் அப்படின்ட்டு அந்த காலை கட் பண்ணிவிட்டு அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே படுத்துக்கிறாரா. நீங்களா? ஐயோ, 2 நாள்லையே வா, என்ன பேசுகிறாரு? உண்மையாகவே அவர் சொன்ன மாதிரி
ஆ இல்லை 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 நடக்காது வயனே, அப்படிலாம் நடக்காதுடி அப்படின்ட்டு உங்கள் மனசை நீங்களே தேர்த்துக்கிட்டு ட்ரெஸ் அப்பெல்லாம் ஆகிட்டு அப்படியே படுத்துக்கிறீங்களா? பட் ஸ்டில் தேங்க்ஸ் சொன்னேன் அதையே தான் உங்களுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. 2 நாள்லேயே, அதுவும் நம்ம பெட்ரூம்லேன்னு சொன்னாரே. ஐயோ ஐயோ, இது எப்படி போகும்? உண்மையாகவே அந்த மாதிரி ஏதாவது நடக்குமா அப்படின்ட்டு அப்படியே தான் யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்போது சம்டைம் அப்படியே போகுது. எப்படியோ நீங்களும் வந்து தூங்கியிருப்பீங்களா? இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங்கு ஏஞ்சதுமே தேங்க்ஸ் சொன்னது அது எல்லாமே தான் உங்களுக்கு ஞாபகம் வருதா? பையன், அப்பெல்லாம் நடக்காது, ஓகேவா? அதெல்லாம் யோசிக்காமல் பிரைட்டாக நம்ம டேவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே தான் உங்கள் ட்ரெஸ்ஸை ரிம் பண்ணிவிட்டு ஒரு டவலை வியர் பண்ணிவிட்டு அப்படியே தான் வாஷ்ரூம்குள்ளே போகிறீங்களா? பார்த்தா இப்போது ஆனு கத்துற சவுண்டு நீங்கள் தான் அவ்வளோ சவுண்ட் போடுறீங்க. கீழே தயாங் ஹோபி 2 பேரும் தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்களா? உங்கள் சவுண்ட் கேட்டதும் ஹோபியா அப்படியே உங்கள் ரூம் சைடு ஓடுறாரு. பின்னாடியே தயாங்கும் தான். ஏய், ஏண்டி கத்துற? என்னடி ஆச்சு? அண்ணா இங்கே பாருடா அப்படி சொல்லிட்டு கீழே இருக்கிற காக்ரோச்சை தான் காமிக்கிறீங்களா? அதை பார்த்ததும் ஹோபியும் அகெயின் வந்து சவுண்ட் போடுறாரா? எங்கள் தேங்கா, என்னடா 2 பேரும் சவுண்ட் போடுறாங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து அவர் மேலே உங்கள் ட்ரோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரா? பார்த்தா உங்களோட மடியில் ஹோபி ஏறி உட்காந்துருக்காரு. அவரை போய் பார்க்குறாரு. என்னடா ஏன்டா 2 பேரும் கத்துறீங்க? மச்சான் இங்கே பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த காக்ரோச்சை காட்டுறாரு. நீங்களும் அந்த காக்ரோச்சை தான் காட்டுறீங்களா? இங்கே தேங்கக்கா, அட்டா பாவீங்களா, இதுக்கா 2 பேர் இப்படி கத்துனீங்க? இப்போ ஹோபியா, டே தயாங், இதை விரட்டி விட்றா, உனக்கு தான் தெரியும்ல எனக்கு பூச்சினாலே ஆகாது. இந்த படுபாவி பொண்ணு இந்த வயனால தான் நான் இங்கே வந்தேன். சே, துரத்தி விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இங்கே தயங்கா, ஷோ அப்படி சொல்லிட்டு அதை வந்து அப்படியே விரட்டி விடுறாரு. இப்போ தான் ஹோபி உங்கள் மடியிலேருந்து கீழே இறங்குறாரா? அப்பா தப்பிச்சிட்டோம் அப்படின்றாரா? எங்கள் தயங்கா, ஏண்டா அது ஜஸ்ட் அண்ட் காக்ரோச், அது என்னடா பண்ணு உன்னை? உனக்கு தெரியாதையோங், எனக்கு என்னமோ அந்த பூச்சிலாம் பார்த்தாலே பயம். அது அங்கே இருக்குனாலே நான் 1 கிலோமீட்டர் ஓடுவேன், தெரிஞ்சது தானே? அதான் மச்சான் நான் அப்படி பார்க்குறேன். ஏண்டா காக்ரோச்சுக்கெலாம் எவனாவது பயப்படுவானா அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்காரா? நீங்களா ஐயோ அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஹோபியா, ஏ பையனே, என்ன டஃபலோட நின்றுட்டுருக்க, இருப்ப மாட்டே, உள்ளே போடி. ஆமாம்ல அப்படின்ட்டு இப்போ தான் நீங்கள் ரியலைஸ் ஆகிட்டு அப்படி தான் உள்ளே ஓடிட்டுறீங்களா? இங்கே தேங்கா, ஏ வாடா நம்ம வெளியில் போவோம். அவரும் அப்படியே தான் வெளில வந்திருப்பார். நீங்களா வாஷ்ரூம்குள்ளே புலம்பிகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. சே, இன்னேடி டவலோட அப்படியே இருப்பேன், பார்த்துட்டான் தயம், பார்த்துட்டான் அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டே இருக்கீங்களா? பார்த்தா உங்கள் மொபைல் தான் ரிங் ஆகிட்டுருக்கு. நீங்களும் அப்படியே வெளில வந்து பார்க்குறீங்க. அகைன் தேங்க் தான். இப்போ அப்படியே அட்டன் பண்ணுறீங்களா? ஏய், டவலோட செம்மையாக இருந்தடி. ஐயோ, போச்சு. ஏய், உன்னதாண்டி, என்ன பதிலே இல்லை வைனே? கேட்டுட்டு தான் இருக்கேன் தயோங். என்னடி டவலோட பார்த்துட்டேன்னு சொல்கிறேன், ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லை. ஐயோ, அதை பற்றி தான் நானே யோசிச்சுட்டு இருந்தேன். சே, டவலோட பார்த்துட்டிங்களா? ஐயோ. ஏய், என்ன ஐயோ? நாளைக்கு நான் உன்னை அது கூட இல்லாமல் பார்க்க போகிற வயன். என்னது? ஏண்டி மறந்துட்டியா? நேற்று நைட்டு தானே சொன்னேன் 2 நாளில் உன்னை நான் மேட்ரு முடிக்க போகிறேன்ட்டு. மறந்துட்டியா? அப்போ நீங்கள் அதை சீரியஸாக தான் சொன்னீங்களா? பின்னடி ஜோக்காக சொன்ன நினச்சிட்ருக்கியா? உண்மையாக தான் சொன்னேன். நாளைக்கு நைட்டு நம்ம 2 பேருக்கும் வெட்டிங் நைட்டு. தயோங், என்ன பேசிகிட்ருக்கீங்க? அதுக்குள்ளேயே அங்கே வரையும் போயிட்டீங்க. ஏய், என்ன அதுக்குள்ளேயே? இதை பாரு வயன், உன் மேலே எனக்கு நீ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து க்ரஷ் இருக்குது. உனக்கு என் மேலே அதுக்கு முன்னாடியே க்ரஷ் வந்துருச்சுன்னு எனக்கு தெரியும். 2 பேர்த்துக்கும் இவ்வளோ வருஷமாக ஃபீலிங்ஸ் இருக்குது. ஓகே, 2 பேரும் இப்போ தான் கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டோம். பட் பரவாயில்ல, ஃபீலிங்ஸ் ரொம்ப நாளாகவே இருக்குல்ல. நான் எப்படி என்னன்னு உனக்கு ஃபுல்லாக தெரியும்ல. நீ என்ன ஏதுன்னு எனக்கு மொத்தமாக தெரியும்.
அப்புறம் என்னடி? இருந்தாலும் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக தெரியலையா? ம், கண்டிப்பாக தெரியல. ஆக்சுவலி ரொம்ப லேட்டுன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இவ்வளோ நாள் எப்பட்றா இதெல்லாம் இல்லாமல் இருந்தேன்னு தான் இப்போ எனக்கு தோணுது. ஸோ பி ரெடி ஃபார் இட். நாளைக்கு நைட்டு பங்கமாக தான் போகும். இல்லை தயோங் தயோங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவரா அந்த சைடு சிரிச்சுக்கிட்டே அந்த காலை வந்து கட் பண்ணியிருந்திருப்பாரு. அப்படி தான் அன்றைக்கி டேவும் போகுது. வயன் தயாங் சொன்னது தான் எனக்கு நல்லா தெரியும். ஏதாவதுன்னு நினச்சான் அவ்வளோ சீக்கிரம் விடவே மாட்டான். அப்போது நாளைக்கு இதெல்லாம் உண்டா அப்படின்ட்டு உங்கள் நெய்யில் பைட் பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கீங்களா நீங்கள்? அன்றைக்கி நைட்டு அப்படி தான் போகுது. அப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு அப்படியே கீழே வரீங்க. பார்த்தா தயங்க அங்கே உட்காந்துட்ருக்காரா. நீங்களா என்ன இவன் நேற்றும் வந்திருக்கான் இன்றைக்கே வந்திருக்கான், எதுக்கு வரான் டெய்லி அப்படின்ற மாதிரி அப்படியே பார்க்குறீங்க. அவரா அப்படியே உங்களை பார்த்து கண்ணடிக்கிறாரு. நீங்கள் ஸ்லோவாக அவர்கிட்ட போயிட்டு, என்ன தயோங் நேற்றும் வந்திருந்தீங்க இன்றைக்கும் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அதுவா அதெல்லாம் நல்ல விஷயம் தாண்டி அப்படின்ட்டு உங்களை வந்து இழுத்து அவர் லேப்பில் உட்கார வச்சுக்கிறாரா. நீங்களா தயோங் என்னது இது, அம்மா அண்ணா யாராவது பார்த்தா அவ்வளோதான், யாரும் வரமாட்டாங்க உட்காரடி. டே பை டே உங்களுக்கு நல்ல தைரியமாக போயிட்டுருக்குல்ல. விடுங்க தயோங், அம்மா இல்லை அண்ணா யாராவது வந்துட்டு போகிறாங்க. ஏய் மூடாக இருக்கு ஒரு முத்தா கூட. என்னது முத்தாடி? போடுவேன், உங்கள் வாய் மேலேயே ஒன்று போடுவேன். முத்தா கேட்குதா? முத்தா இல்லை நீ கொடுக்க மாட்டேன். சரி வா, உன்னை நான் முழுசாவே எடுத்துக்கிறேன். என்னது? ஆமாண்டி, நைட்டு வரையும் அதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இப்போ முடிச்சுடுவோம் வா அப்படின்ட்டு அப்படியே உங்களை தூக்குறாரா. நீங்களா தயோங் என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேன்னு பெட்டில் சொல்கிற வாடி அப்படின்ட்டு அப்படி தான் உங்கள் ரூமுக்கு போகிறாரு. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க. என்ன தயோங் இதெல்லாம்? அதுவா அப்படின்ட்டு உங்களை பெட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் மேலே ஹோர் ஆகுறாரு. நான் கூட நைட்டு பார்த்துக்கலாம் தான் இருந்தேன், ஆனால் என்னமோ இப்போவே உன்னை பார்த்தா முடிக்கணும் போல தான் இருக்குது. அதனால் பிளானை சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போவே போயிடுவோம். என்ன தயோங் பேசுகிறீங்க? போங்க போங்க போங்க, முதல்ல நீங்கள் வெளியில் போங்க. ஏய் என்ன உனக்கு ஃபன் பண்ணுற மாதிரி தோணுதா? நான் சீரியஸாக தான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போது நம்ம 2 பேத்துக்குள்ளே என்னெல்லாம் நடக்க போகுதுன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே தான் லைக் உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே வரையும் இந்த கிஸ்ஸஸ் எல்லாம் உன் பாடி ஃபுல்லாக ட்ராவல் ஆக போகுது அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிஸ்ஸஸ் அப்படியே எடுத்துகிட்டு போகிறாரா. நீங்களா தயோங் நீ என்ன பண்ணுற? சமத்தா என் கோஆப்ரேட் பண்ணுறியா? சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை ஃபர்தராக கொண்டு போயிட்டுருக்காரா. நீங்களும் கொஞ்ச நேரம் அவரை ஸ்டாப் பண்ண பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள் கண்ட்ரோல் நீங்களே யூஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே தான் ரிலேஷன்ஷிப்பில் போகிறீங்க. இப்போது அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 பேரும் அப்படி தான் படுத்துட்ருக்கீங்களா. நீங்களா என்னத்தையும் இதெல்லாம் என்னென்னமோ நடந்து போயிடுச்சு. அவரா அப்படியே உங்களை பார்க்குறாரு. என்னடி என்ன நடந்து போச்சு? என்ன அவ்வளோ சிம்பிளாக சொல்கிறீங்க? இப்போ நம்மக்குள்ளே நடந்தது தான் சொல்கிறேன். அதுவா அது என்னைக்கா இருந்தாலும் நடக்க தானே போகுது. கொஞ்சம் சீக்கிரமாகவே நடந்துச்சுன்னு நினச்சிக்கலாம். அதுக்குள்ளே என்னடி ஃபீல் பண்ணிக்கிட்டு விட உங்களுக்கு என்ன சிம்பிளாக விடுன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு தான். உனக்கு என்னடி விட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா? அப்படி இல்லை, இருந்தாலும் இதெல்லாம் அதுக்குள்ளவே. ஏண்டி இதெல்லாம் எவ்வளோ நல்லா இருந்துச்சு சொல்லு. நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் என்னடி?
அது வந்து இப்படின்னு வீட்டில் தெரிஞ்சா எப்படி தெரியும்? யார் சொல்லுவா? நீ சொல்லுவியா? மாட்டேன் மாட்டேன். அப்புறம் நானும் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? என்னமோ எனக்கு எனக்கு என்ன உனக்கு? என்னடி உனக்கு அப்படின்ட்டு அகைன் உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரா? நீங்களா அப்படியே அவரை பார்க்குறீங்க. ஏ வைனே, இதை பாரு, இனிமே நம்மக்குள்ள இதெல்லாம் டெய்லி தான் இருக்கும். என்னது? ஆமாம், பயப்படாத. அதுக்கு தேவையான லைசன்ஸ் நான் வாங்குகிற ஏற்பாடில் இருக்கேன். என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியலை. அதுவா, நேற்றும் இன்னைக்கும் எங்கள் வீட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டல. ஆமாம். உங்கள் அண்ணா கிட்ட உன் தங்கச்சி எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு கொடுத்துடுன்னு கேட்டேன். என்ன? ஆமாம், கேட்டுட்டேன். அவன் செம்ம ஹாப்பி ஃபீல் பண்ணான். அப்படியே உங்கள் அம்மா கிட்டேயும் சொன்னான். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் அவங்க எங்கள் வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படியா? எப்படியும் அங்கேயும் ஓகே பண்ணிடுவாங்க. ஸோ நான் எங்கள் வீட்டில் சொல்லி மேரேஜ் 1 வீக்லேயே முடிச்சிட சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் இதெல்லாம் டெய்லி பண்ணலாம்ல. எப்படியோ லைசன்ஸும் கிடச்சிடும். அதுக்கப்புறம் எனக்கு எப்படிலாம் வேணுமோ அப்படிலாம் என் பொண்டாட்டிய நல்லா வச்சு செய்வேண்டி. இன்னைக்கு மாதிரி வேணாம், பயமாக இருக்கு, வேணாம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. எவ்ரிடே எப்படிலாம் வேணுமோ அப்படிலாம் நம்மலாம் இதை பண்ணதான் போகிறோம். புரியுதா? என்னத்தையும் இவ்வளோ பார்த்தீங்களா? பின்ன 2 நாளைக்கு முன்னாடியே சேலஞ்ச் போட்டுட்டான்ல உன்னை முடிப்பேன்ட்டு. முடித்ததுக்கப்புறம் சும்மா கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதுக்குள்ளேயே இது டெய்லினா அதுவும் கரெக்டாக இருக்காதுல்ல. அதான் எப்படி ஒரு பிளானை போட்டேன். மேரேஜ் பண்ணிவிட்டு ஒன்று எடுத்துக்கிட்டேன்னு வையேன், எவ்ரிடே, எவ்ரி செகண்ட், எவ்ரி மினிட் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் உன் கூட இருக்கலாம். அதான். கேடிதா தயாங், நீங்கள் இவ்வளோ வேலை பார்த்துருக்கீங்க. பின்னென்ன தேங்குண்ணா யாருன்னு நினச்ச அப்படின்னு பேசிட்டு சிரிச்சிட்ருக்கீங்களா? பார்த்தா இந்த டைமில் ஹோபி தான் வந்துட்டு டோர் நாக் பண்ணிகிட்டே இருக்காரு. வையன், வைனே, இன்னுமா தூங்குற? அடியே எரும மாடே, ஏஞ்சி வாடி அப்படின்னு கத்திட்ருக்காரா. 2 பேரும் உள்ளே வேற இருக்கீங்களா? உங்களுக்கா? அல்ல, வந்துட்டாரு அண்ணா வந்துட்டான். ஐயோ, அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாங்க அப்படின்ட்டு அவரும் ஏஞ்சிட்டு அப்படி தான் ட்ரெஸ்ஸை பார்க்குறாரு. நீங்களா அப்படியே வாஷ்ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. இப்போ அப்படியே தான் தேங் வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாரா. இங்கே ஹோபியா, டேய் நீ என்னடா உள்ளே இருந்து வெளியில் வர? அது வந்து மச்சான் ஒன்றும் இல்லைடா. ஒன்றும் இல்லையா தலை அப்படின்ட்டு உள்ளே போய் பார்க்குறாரா. நீங்கள் காணோம். வைனே, எங்கடி இருக்க? இருக்கேன். இருக்கியா அப்படின்ட்டு டக்குன்னு தேங்க பார்க்குறாரா. என்ன மச்சான், எங்கள் வீட்டுக்கு போனீங்களே, என்னாச்சு? டேய் உன்னை அப்படின்ட்டு ஓவி போயிட்டு தேங்க் ஷர்ட்டை பிடிக்கிறாரா. என்னடா பண்ண என் தங்கச்சிய? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை மச்சான், நம்புடா. எப்படிடா நம்புறது? உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே இங்கே ஏதோ நடந்திருக்குன்ட்டு. டே உண்மையா அப்பெல்லாம் கிடையாது மச்சான். டே தயாங்கா, தெரியுது, உன் அரைகுறை ட்ரெஸ்ஸும் நல்லா தெரியுது. நடக்கக்கூடாது ஏதோ இங்கே நடந்திருக்கு தானே. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானா? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இருக்காரா. இப்போ ஹோபியா, டேய் அப்போ அது வந்து மச்சான், போதும்டா, ஸ்டாப் பண்ணு. புரிஞ்சு போச்சு, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நாங்கள் 2 பேரும் அங்கே போயிட்டு வர கேப்பில் நீ என் தங்கச்சிய. டே ஏன்டா ஹோபி, விடு.
அவளை நான் தானே கல்யாணம் பண்ண போகிறேன், அப்புறம் ஏண்டா? அட பாவி, நீ தான் கல்யாணம் பண்ண போற, அதுக்குன்னு அதுக்குள்ளேயேவா அப்படின்றாரு. நீங்களும் ரெசப்பெல்லாம் ஆகிட்டு அப்படியே வெளியில் வரீங்களா? உங்கள் ஹெட்டை கம்ப்ளீட்டாக டவுன் பண்ணிட்டீங்க. அவரா அப்படியே பார்க்குறாரு. ஏண்டி உனக்கு அறிவில்லை, அவன் தான் அப்படி பண்ணுறான்னா நீ ஏண்டி கோஆப்ரேட் பண்ண? நான் நான் வேணான்னு தான் சொன்னேன்னா அவரு தான். அட பாவி, ஏண்டா? இப்போது தயங்கா உங்களை பிடிச்ச கிட்ட இழுத்துக்கிறாரு, லைக் ஹக் பண்ணுற மாதிரியே. டே என்ன நீ ஓவராக பண்ணிகிட்ருக்க? ஆமாம், உன் தங்கச்சியை முடிச்சிட்டேன், இப்போ என்ன? எவ்வளோ திமிரு, ஏன்டா அப்படி சொல்கிற? பின்ன நீ தான் நொயின்னு நோண்டி கேட்டுக்கிட்டே இருக்க, அதான். ஆமாம், நான் உன் தங்கச்சியை கம்ப்ளீட்டாக இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன். இதை பாரு, நீ என்ன பண்ணுற, எங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் ஒரே ஒரு வாரத்தில் எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ண சொல்லிடு. இல்லைன்னு வையன், உன் தங்கச்சி கூட நான் டெய்லி இப்படி தான் இருப்பேன். அவங்க மேரேஜ் பண்ணுறதுக்குள்ளே அவள் ப்ரெக்னென்ட் ஆகிடுவா. எப்படி வசதி? தயாங்கா, நீ என் ஃப்ரெண்டு தயாங்காடா? 100% அவனே தான் மச்சான். இன்னைக்கு இப்படிலாம் இருந்துட்டு இது இல்லாமலாம் எங்களால் இருக்க முடியாது, பர்டிகுலரி என்னால் இருக்க முடியாது. ஸோ உங்கள் வீட்டில் பேசி ஒரே ஒரு வாரத்தில் முடிச்சு விட்டுடு மச்சான். உங்கள் 2 பேர்த்தையும் சொல்கிறேன், சொல்லி தொலைக்கிறேன் அப்படின்ட்டு ஹோபி அப்படியே கீழே போகிறாராம். இப்போது அகைன் வந்து, டேய் நீ முதல்ல இங்கேருந்து வா அப்படின்னு சொல்லிட்டு கையோட தாகி இழுத்துட்டு போகிறாரு. அவரும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே போகிறாரா. கீழெல்லாம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ ஹோபியா, அம்மா அது வந்து 1 வீக்லேயே கல்யாணம் பண்ணிடலாம்மா. என்ன ஹோபி சொல்கிற, 1 வீக்லேயேவா? ஆமாம்மா, அதுதான் கரெக்டாக இருக்கும். 1 வீக்லேயே முடிச்சு விட்டுடுவோமே. ஏண்டா 1 வீக்குன்னு ஈஸியாக சொல்கிற, அதுக்குள்ளே எவ்வளோ ப்ராசஸ் இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் பார்த்துக்கலாம்மா, நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோம்ல, அதெல்லாம் நல்லபடியாக பார்த்து முடிச்சு விட்டுடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். இப்போ தயங்குமே, ஆமாங்க ஆண்டி, ஹோபி சொல்கிறது தான் எனக்கும் கரெக்டுன்னு தோணுது. முடிஞ்ச வரையும் 1 வீக்லேயே முடிச்சு விட்டுடுறீங்களா அப்படின்றாரா. இப்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே, என்ன இவங்க 2 பேர் இப்படி சொல்கிறாங்க? சரி அண்ணி, அவங்களே சொல்கிறாங்க, ஓகே நம்மளுக்கு என்ன, முடிச்சு விட்டுடலாம் அப்படின்ட்டு எல்லாருமே டிசைட் பண்ணிக்கிட்டு அப்படியே தான் உங்கள் மேரேஜ்க்கான ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஹோபியா, டெத்தயாங் ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது மேரேஜ்க்கு, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்மிஷம் வேலை காட்டின மச்சான், ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஒரு வாரம் வெயிட் பண்ணு, அவ்வளோதான். வெயிட் பண்ணிடுறேன் மச்சான், ஒரு வாரம் தானே, பண்ணிடுறேன் அப்படின்றாரா. அப்படியே தான் அந்த 1 வீக்கு ரொம்ப ஹெக்டிக்காக போயிருக்கோம். உங்கள் மேரேஜ்க்கான எவ்ரிதிங் பண்ணிடுறாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே வந்து உங்களோட மேரேஜ் அன்றைக்கி நைட்டா தயங்தா உங்கள் ரூம்க்கு வந்துட்டாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன தயம், இங்கே என்ன பண்ணுறீங்க? எனக்கு ஒரு மாதிரி மூடாக இருந்துச்சுடி, அதான் வந்துட்டேன். என்ன? ஆமாண்டி, நான் மட்டும் என்ன பண்ணுறதா, அதான் வந்துட்டேன். என்ன தயம், ஒரு நைட் வெயிட் பண்ண முடியல உங்களால்? இந்த நைட் இருந்தால் நாளைக்கு தானே மேரேஜ். இருக்க முல்லடி, வந்துட்டேன். இப்போ என்ன பிடிக்கலையா? சரி போ, நான் போயிடுறேன். இல்லை அப்படிலாம் இல்லை, கோச்சுக்காதீங்க. பின்ன என்ன, ஆசையாக வர என்னென்னமோ சொல்லிகிட்ருக்க, அதான் நான் போகிறேன் போ. இல்லை கோச்சிக்கல, வாங்க அப்படின்ட்டு அப்படிதான் உள்ளே கூப்பிட்றீங்களா அவரா? அப்படியா, வரலாமா அப்படின்ட்டு ஸ்மைலி ஃபேஸோட அப்படியே உள்ளே வந்துட்டு அந்த பால்கனி டோரும் போட்டுடுறாரு. அப்பா பா அப்படின்ட்டு அப்படிதான் உங்களை பெட்டுக்கு இழுக்கிறாரா. நீங்களா இருந்தாலும் நீங்கள் இருக்கீங்களே, இந்த ஒரு நைட் உங்களால் இருக்க முடியலையா? அது வந்து நாளைக்கு வர கல்யாணமா, நம்மளோட வெட்டிங் நைட்டில் எப்படிலாம் பண்ணணும் அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தனா அப்படியே மூடாயிடுச்சுடி, அதான். வெக்கமே இல்லை தேங்க உங்களுக்கு. எங்கெல்லாம் வெக்கலாம் பார்த்தா முடியுமா? சொல்ல, அதெல்லாம் பார்க்கக்கூடாதுடி. பெட்டுன்னு வந்துட்டா வெக்கம், கூச்சம், மானம் இதெல்லாம் தூக்கி போட்டுடணும், அப்போ தான் ஃபுல்ஃபில்லிங்காக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே தான் அவங்க மேலே ஹோர் ஆகுறாரா.
அப்படியே தான் உங்களை வந்து ரிலேஷன்ஷிப்பில் கூட்டிகிட்டு போகிறாரு. அன்றைக்கி நைட் அப்படியே தான் ரொம்ப ஹாட் அண்ட் ஸ்வீட்டாக போயிருந்துருக்கோம். 2 பேரும் அப்படியே தான் நல்லா கட்டி பிடிச்சி தூங்கிட்டுருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்காக அவங்க அம்மா தான் கத்திக்கிட்டே இருக்காங்களா, உங்களுக்கு காதில் எதுவுமே விழவே இல்லை, நீங்கள் பாட்டுன்னு தூங்கிட்டு இருக்கீங்க. பக்கத்தில் தயங்கம் அப்படியே தான் இருக்காரு. இப்போ பார்த்தா ஹோபியா, ஏம்மா காலையிலே கத்திக்கிட்டு இருக்க? டே டைம் ஆகுதுடா, அந்த பொண்ணு இன்னும் ஏஞ்சிக்கவே இல்லை, எப்போ அவளை நம்ம இங்கே பொண்ணாக ரெடி பண்ணுறதா? இது சும்மாலே 10 மணிக்கு தான் ஏஞ்சிக்கோ. சரிங்கம்மா, நான் போய் எழுப்பி விடுறேன். அப்போ சீக்கிரம் அவளை கீழே வர சொல்லு. சரிம்மா அப்படி சொல்லிட்டு அப்படி தான் வந்து உங்கள் டோரை நாக் பண்ணிகிட்ருக்காரா. நீங்களா தூக்க கலக்கத்தில் அப்படியே வந்து ஓப்பன் பண்ணிட்டுருங்க. அவரா, ஏண்டி எவ்வளோ நேரம் தான் தூங்குவ அப்படின்ட்டு அப்படியே பெட்டுக்கு பார்க்குறாரு. பார்த்தா தயாங் தூங்கிட்டு இருக்காரா. அவ்வளோதான் இங்கே ஹோபிகா ஐஸ் அப்படியே வைடாகுது. இப்போ ரூமில் வந்துட்டு அந்த டோரை டபார்னு க்ளோஸ் பண்ணுறாரு. அடி பாவி, இவன் இங்கே தூங்கிட்டு இருக்கான். இப்போ தான் உங்களுக்கு அது வந்து ரியலைஸே ஆகுறீங்க. போச்சு, ஐயோ ஐயோ அப்படின்ட்டு அப்படியே இருக்கீங்களா? உன்னை தாண்டி கேட்குறேன், நீ என்னடி பண்ணுறாங்க? அண்ணா அது அது வந்து நைட்டு வீட்டுக்குள்ளே பூந்துட்டானா? ஆமாங்க அண்ணா. இவனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு ஒரே ஒரு உததா தேங்காய் பெட்லேருந்து அப்படியே ரோல் ஆகி கீழே விழுகிறாரு. அப்படியே தான், டேய் ஏன்டா காலையிலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏச்சுக்கிறாரா இங்கே ஹோபியா. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கேன் நீங்க? நான் என்ன சொன்னேன்? ஒரு வாரம் தான் ஒழுங்காயிருடான்னு அவ்வளோ வாட்டி சொன்னேன். அதையும் மீறி நைட்டோட நைட்டாக வீட்டுக்குள்ளே பூந்துருக்க உன்னை அப்படின்றாரா இங்கே தயங்க. ஐயோ விடிஞ்சிச்சாடி? ஆமாம் தயாங். போச்சுடா. ஏண்டா உனக்கு அறிவே இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வேற வராரா. டே கத்தாத மச்சான். காலையில் நீங்களாம் ஏஞ்சிறதுக்குள்ளேயே போயிடலான்னு பார்த்தேன், அசந்து தூங்கிட்டேன் போல, அதான் மாட்டிக்கிட்டேன். ஏண்டா எவ்வளோ சிம்பிளாக சொல்கிற? ஒரு நாள் நைட் ஒரு நாள் இருக்க முடியலையாடா? இன்னைக்கு தானடா கல்யாணம். என்ன பண்ணுறது மச்சான், தங்கச்சி வேற நல்லா கிசுக்குன்னு இருக்கா. எப்படி மச்சான்? சி அசிங்கமாக பேசாத தயாங். இதை பாரு, நீ ஏன் கேட்ட, நானும் சொன்னேன், அப்புறம் அசிங்கமாக பேசாதன்னு சொல்கிறேன். என்னடா அண்ணாவும் தங்கச்சி ஒரே மாதிரி தான் இருப்பீங்களோ? டேய் முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு. நானும் இங்கேருந்து கிளம்பு தான் போகிறேன், என்னையும் எங்கள் வீட்டில் தேடிட்டு தான் இருப்பாங்க. தள்ளுடா அப்படின்ட்டு அவர் ஷர்ட்டை தான் தேடிட்டு இருக்காரா. கீழே கிடக்கு, எடுக்கிற மச்சான். ஏன் மச்சான் அவ்வளோ ஹார்ஷாக பேசுகிற? ஆமாம், பின்ன நீ பண்ணுற வேலைக்கு சீக்கிரம் கிளம்புடா, அம்மா வந்துட்டு போகிறாங்க. ஐயோ ஆண்டியா அப்படின்றாரா. கடகடன் ஷர்ட்டெல்லாம் போடுறாரு. அப்படியே தான் டோர் ஓப்பன் பண்ண போகிறாரா. இப்போ ஹோபியா, டேய் என்ன மச்சான், ஏன்டா டோர் ஓப்பன் பண்ணுற? பின்ன நான் போவேனாமா? டே தயாங்கா, விளையாடாத, கொண்டுடுவேன். கீழே சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, இந்த குளத்துல நீ இப்போ கீழே போவியா? அவ்வளவுதான், ஒழுங்கு மரியாதை. நைட் எப்படி வந்தியோ அப்படியே போய் தொலை. ஐயோ பைப்லேருந்து வந்த மச்சான். இப்போ அப்படிதான் போகணும், போ. அண்ணாவும் தங்கச்சியும் செய்கிறீங்களா என்ன? இன்னும் கொஞ்ச நேரம்தான், கல்யாணம் முடியட்டும் அப்படின்ற மாதிரி தயக்கு அப்படியே போகிறாரா. நீங்கள் 2 பேரும் ஹெல்ப் பண்ணி ஒரு வழியாக அவரை கீழே இறக்கி விட்டுருப்பீங்க. அவரா, பாய்டி, ஈவினிங் க்ளீன் பண்ணலாம், போடாடி போடா அப்படின்றார் ஹோபி. நீங்களா, பாய் தயாங், மீட் பண்ணலாம் அப்படின்றீங்க. இப்போ ஹோபியை பார்க்கணுமே. மீட் பண்ணலாம், போடி சீக்கிரம் குளிச்சுட்டு கீழே வாடி, உன்னை தாண்டி எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டேன்னா அப்படி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வாஷ்ரூம்குள்ளே ஓடிட்டுறீங்க. ஐயோ இதுங்க 2த்துக்கும் கல்யாணம் ஆகிறதுக்குள்ளே பிபிலேயே நான் செத்துடுவேன் போலையே அப்படின்ட்டு ஹோபியுமே புலம்பிக்கிட்டே அப்படியே கீழே போகிறாரு. என்னடா எங்க அவ இவ்வளோ நேரம் தூங்கிட்டு தான் இருந்தா, இப்போதாம்மா குளிக்கவே போனா. நேற்றுக்கே சொன்னேன்டா அதுக்கு காலையிலே ஏஞ்சுக்கணுன்ட்டு, பாத்தியா எருமை மாடு கல்யாணம் அன்னைக்கு கூட இவ்வளோ நேரமாக தூங்குறது. விடுமா பாவம், மற்ற வேலை ஏதாவது இருந்தால் பாருமா, அவளே பாவம் அப்படின்ற மாதிரி அவரும் சமாதானப்படுத்தி விடுறாரு. நீங்களும் அப்படியே தான் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்ட ஒரு வழியாக கீழே வரீங்களா. உங்களுக்கு பண்ண வேண்டிய ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க.
இப்போ அப்படி தான் அந்த வெட்டிங் வென்யூ அங்கேயும் போயிடுறீங்களா, உங்களுக்கும் தேங்க்கும் பியூட்டிஃபுல்லாக அந்த மேரேஜுமே வந்து முடியுது. இப்போ தேங்க் தான் உங்கள் காது கிட்ட வந்துட்டு, அப்புறம் என்னடி, நான் கேட்ட லைசன்ஸும் கிடைச்சாச்சு, இனிமே நம்மள ம் 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 அப்படின்றாரு. நீங்களா அப்படி தான் வெக்கப்பட்டுட்டு நிற்கிறீங்களா? இந்த சைடு ஹோமியை பார்க்கணுமே. இவன் இங்கேயே வேலையை காட்டிட்டான் போல். ஐயோ ராமா அப்படின்ற மாதிரி அவரும் இருக்காரா. ஒரு வழியாக அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எல்லாம் டிஸ்மிஸ் ஆகி அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க போயாச்சு. இப்போது ஹோபி தான் தாய்கிட்ட, டே மச்சான், என்னடா? இல்லை, உன்னை நான் என்னமோன்னு நினச்சேன், ஆனால் நீ என்னமோ மாதிரி இருக்கேடா. என்ன மச்சான், அப்படி என்ன நினச்ச? அதுவா, அது ஏதோ ஒன்று விடு, ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். சொல்லு மச்சான். என் தங்கச்சியை நாங்கள் பூ போல் வளர்த்துட்டோண்டா. ஆமாம், உண்மைதான். நீ அந்த பூவை ரொம்ப நசுக்கிடாம கொஞ்சம் பார்த்துக்கோ மச்சான். இப்போ தாங்க அப்படியே பார்க்குறாரு. எதுக்கு சொல்கிறேன்னு உனக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ இப்படிலாம் பூந்து விளாண்டிட்ட, இப்போது மேரேஜே முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலெலாம் நீ எப்படி இருப்பேன்னு என்னால் கெஸ் பண்ண முடியுது மச்சான். அதனால தான் முன்கூட்டியாகவே என் தங்கச்சி நிலைமையை நினச்சி உங்ககிட்ட சொல்கிறேன். அவள் பாவம், கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் பார்த்து. நான் பார்த்துக்கிறேன்டா, அதுக்கெல்லாம் நீ ரிக்வெஸ்ட் பண்ணணுமா சொல்லு? அவள் உன் தங்கச்சி மட்டும் இல்லை, என் பொண்டாட்டியும் கூட. ஸோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மச்சான் அப்படின்றாரா எங்கள் ஹோபியா. சரி மச்சான், அப்புறம் என்ன, கிளம்புவோம். பாய் மச்சான், போயிட்டு வா அப்படின்ட்டு உங்கள் ஃபேமிலியும் வந்து வழி அனுப்பி விட்டுடுறாங்களா. அப்படியே தான் அன்றைக்கி டேவும் போகுது. இப்போது நைட்டு போல் உங்கள் வெட்டிங் நைட்டுக்காக உங்களை பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க. தயாங்கா உங்களுக்காக லிட்ரலி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. உங்களையும் அப்படி தான் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ரூம்லேயும் விட்டுட்டு அவங்களும் போயிருந்துருப்பாங்க. இங்கே தயாங்கா கடகடன்னு அந்த டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே உங்களை தூக்குறாரு. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. தயம், டேடி, என்ன தயம் இவ்வளோ வேகமா? ஆமாம் பின்ன அப்படின்ட்டு அப்படி தான் உங்களை பெட்டில் ப்ளேஸ் பண்ணுறாரு. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க. என்னடி என்னமோ புதுசாக பார்க்குற மாதிரியே பார்க்குற? இல்லை, என்ன எடுத்த உடனே இதே தானா? பேச எதுவும் இல்லையா? இருக்கே, பேசிக்கலாம். லைஃப் லாங் பேசிக்கிட்டே இருக்கலாம், யார் வேணான்னு சொல்கிறது அப்படின்ட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை தான் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரா. நீங்களா ஓஹோ, அப்போது இன்னைக்கு இது முடிஞ்சிச்சுன்னா லைஃப் லாங் இதெல்லாம் இல்லையா? அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும். அப்போ இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்றீங்க. ஆமாண்டி, உன் அண்ணா வேற சொல்லிட்டு போனான், என் தங்கச்சி அப்போ போல் வளர்த்துட்டோம், கொஞ்சம் பார்த்து மச்சான், பிஃபோர் மேரேஜே நீ இப்படிலாம் ஆடுற, இதுக்கப்புறம் சொல்லவே வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பேர் வேற எனக்கு கொடுத்துட்டு போயிட்டான். அதை நான் காப்பாற்றணும்ல. யார், என் அண்ணாவா? உன் அண்ணாவே தான். அப்படியா சொன்னாரு? ஆண்டி, ரொம்ப சரியாக தான் சொல்லியிருக்கான். அவர் அப்படி பார்க்குறாரு. அப்போது நீயும் ஒன்றா கட்சி தான் அப்படி தானே? ஆமாம், பின்ன ஒரு வாரம் தான் மேரேஜ்க்கு இருக்குது, சும்மா இருன்னு சொன்னால் மேரேஜ் முன்னாடி நாள் எங்கள் வீட்டுக்குள்ளே பூந்துட்டீங்க, பின்ன உங்களை வேறு என்ன சொல்லுவாங்களா? வாயிடி வாயே, என்ன சொல்லுவாங்கன்ட்டு இதோ இப்போ காட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிவிடு. அப்படி தான் பட்டுன்னு இன்சர்ட் பண்ணுறாரா. நீங்களா என்ன தயம், ஒரு இன்டிமேஷன் கொடுக்காம? ஆமாம், வாய் பேசுகிறல்ல அனுபவி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படி தான் அந்த செஷனை வந்து கொண்டு போகிறாரா. அன்றைக்கி நைட்டு வந்து ரொம்ப ஹாட்டாக ஸ்வீட்டாக அப்படியே தான் போயிருக்கோம். ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஹோப் யூ லைக் இட். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் வந்து தேங்க் ஒரு ஒன் ஷாட் போட்டேன்ல, மை டியர் இன்னோசென்ட் காதலி, அந்த ஒன் ஷாட்டில் வந்து நான் ஒரு 2 பிளேஸில்
இல்லை, தயாங்குன்னு சொல்கிற பிளேஸில் ஆரமோட நேம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி அது நான் கவனிக்கலடா. அந்த மாதிரி ஒரு பிளண்டர் மிஸ்டேக் எப்படி பண்ணேனே புரியல. எடிட் பண்ணுறப்ப கூட நான் கவனிக்கலன்னா பார்த்துக்கோங்களேன். அப்புறமா தான் எனக்கு அது வந்து நம்ம இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றதே நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். ஸோ சாரி ஃபார் தட். அந்த ஒன் ஷாட் கீழேயே நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் ஒரு தவறு செஞ்சுருக்கேன், நான் மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு. அதுலேயும் ஒருத்தங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா இந்த பிளேஸில் நீங்கள் வந்து மாற்றி சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டு. சாரிடா, ஸோ சாரி. இப்போது இந்த ஒன் ஷாட் கூட நான் எப்போ போடுவேன்னு எனக்கு தெரியாது. இது வந்து நான் அந்த ஒன் ஷாட் போட்ட நெக்ஸ்ட் டே வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி டேட்டு 11th April 2025. இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறேன். இது எப்போ போஸ்ட் பண்ணுவேன்னு எனக்கே தெரில. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், ஒன் ஷாட்ஸ் இருக்குது. அது பண்ணிட்டு தான் இதை பண்ணுவேன். அதனால் என்ன எப்போயோ போட்ட ஒன் ஷாட்டுக்கு இப்போ சாரி கேட்குறாங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம். அது ரீசன் வந்து இதுதான். அந்த ஒன் ஷாட் நான் போட்டேனே எஸ்டர்டேவோ அதுக்கு முன்னாடி டேவோ போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இது தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதனால் இதில் மென்ஷன் பண்ணுறேன். ஆனால் இது எப்போ போடுவேன்னு எனக்கு தெரில. ஸோ இந்த ஒன் ஷாட்டில் அந்த மாதிரி எதுவும் நான் பண்ணியிருக்க மாட்டேன்னு தான் நம்புகிறேன். so sorry for that. ஓகேடா, பாய் ஆல், ஹாப்பியாக இருங்க.